பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்துல 66 புத்தகங்கள் இருக்கு. இதுவே ரெண்டா பிரிப்பாங்க. ஒண்ணு பழைய ஏற்பாடல், இன்னொன்னு புதிய ஏற்பாடல். பழைய ஏற்பாடல்ல 39 புத்தகங்கள் இருக்கு. புதிய ஏற்பாடல்ல 27 புத்தகங்கள் இருக்கு. மொத்தமா சேர்த்தா 66 புத்தகங்கள். இன்னைக்கு பைபிள் இண்டெக்ஸை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அதாவது ஆகமங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகம், இது எல்லாமே 5 ஆகமங்கள் என்று சொல்லுவாங்க. இல்ல பஞ்சாகமங்கள் என்று சொல்லுவாங்க. இல்ல மோசேயின் ஆகமங்க புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சரித்திர புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இது எல்லாமே பொயட்ரி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவிதை நய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், டேனியல், இது எல்லாமே மேஜர் ப்ராஃபிட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீரா, நாகும், அபபுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, இது எல்லாமே மைனர் ப்ராஃபிட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பழைய ஏற்பாடல்ல 39 புத்தகங்களும் வரிசையாக அடக்கி வைத்திருக்காங்க. புதிய ஏற்பாடல்ல 27 புத்தகங்கள் இருக்கு. அதுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது எல்லாமே காஸ்பல் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுவிசேஷ புத்தகம் என்று அழைப்பாங்க. சில நடபடிகளை ஹிஸ்டாரிக்கல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சபை சரித்திர புத்தகம் என்றும் கூட சொல்லுவாங்க. ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலோமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, இது எல்லாமே நிருபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல விசேஷம், இது ப்ராஃபிட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசன புத்தகம் என்றும் சொல்லுவாங்க. அப்போஸ்தலன் ஆகிய பவுலே பாத்தீங்கன்னா 13 நிருபங்கள் எழுதியிருப்பாரு. இதுல 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இது எல்லாமே 1000 நிருபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க புதிய ஏற்பாடலோட 27 புத்தகங்கள். இதுதான் பிரிச்சு சொல்லியிருக்கோம். சில பேருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் என்னுடைய சண்டே கிளாஸ்ல என்னுடைய பைபிள் காலேஜில் நான் கற்றுக்கிட்டது, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.